Thank you. இன்றைய முக்கிய குறிப்புகள் 25ஆம் அதிகாரம் நாம் படிக்க கேட்டோம். கடவுள் மோசேக்கு வணக்கத்திற்கான விரிவான வழிமுறைகளை கொடுக்கிறார். இறுதி விளைவு ஒரு பரிசுத்த ஸ்தலமாக அல்லது ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கும். அங்கு மக்கள் தங்கள் வனாந்தர பயணத்தில் மத்தியிலும் கூட கடவுளை சந்திக்க முடியும். கடவுளுடைய ஆசாரிப்பு கூடாரத்திற்கான பொருட்கள் மக்களே முன் வந்து கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பெந்தெகோஸ்து திருவிழாவை கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கூடாரம், நடமாடும் கூடாரமாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மில் இருக்கிறது, ஆண்டவருடைய ஆவி நம்மில் இருக்கிறது. அதை உணர்ந்து அதை பிறரும் உணரும்படியாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை ஆவியினால் கட்டுவது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்று இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது. 26ஆம் அத்தியாயம் ஆண்டவருடைய வாசஸ்தலத்தின் அலங்காரத்தை பற்றி நாம் கேட்டோம். கடவுளுக்காக ஆசாரிப்பு கூடாரம், பரிசுத்த ஸ்தலத்திற்கு வைக்கப்படுவதற்காக சரியான திட்டங்களை ஆண்டவர் ஒவ்வொன்றாக விளக்கமாக கூறுகிறார். கடவுள் மலையில் மோசேயோடு பேசினார். அவர் மக்கள் மத்தியில் வாசம் செய்வதற்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டும்படியாக கட்டளையிடுகிறார். 27ஆம் அத்தியாயம் ஆசாரிப்பு கூடாரத்தில் பலிபீடம், முற்றும் மற்றும் விளக்கு தண்டு ஆகியவற்றின் கட்டுமான மற்றும் பராமரிப்புக்கான கடவுளின் வழிமுறைகளை இந்த அதிகாரம் நமக்கு கூறியது. தம்முடைய மக்களிடையே வாழவும் அவர்களுக்கு நல்லிணக்கம் மற்றும் பாதுகாப்பின் வழியை வணங்கவும் கடவுளின் விருப்பத்தை இந்த அத்தியாயம் கூறுகிறது. எப்படி நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அந்த அலங்காரம் எப்படியாக இருக்க வேண்டும், பலிபீடம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர் இந்த அத்தியாயத்தில் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய ஆலயங்களில் நாம் எப்படி கடவுளை தொழுது கொள்கிறோம்? இந்த அத்தியாயம் மூலம் ஆண்டவர் நமக்கு கூறுகிறார், நாம் ஆண்டவருடைய ஆவியினால் முழு மனதோடு ஆண்டவரை தொழுது கொள்ள நம்முடைய திருப்பலிக்கு போகிறோமா, அல்லது நமக்குள்ளவே பதவி, பெயர், நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம மத்தியில் இருக்கும், அதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு போறோமா என்பது நாம் சிந்திக்க வேண்டும் என்று இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது. 28ஆம் அத்தியாயம் இது ஒரு முக்கியமான அத்தியாயம். ஸ்பீக்ஸ் அபவுட் priestly garments, பிரதான ஆசாரியரின் வஸ்திரத்தின் ஓரத்தில் நம்ம அந்த டிசைன் எல்லாம் படிக்க கேட்டோம். இந்த டிசைன் எல்லாம் என்னத்தை குறிப்பிடுது என்று நாம் பார்க்கலாம். வஸ்திரத்தின் ஓரம் தங்க மணிகள் மற்றும் மாதுளை பழம் ஆகியவற்றை கொண்டிருந்தது. விளம்பர கிரானைட்டின் நிறம் நீலம், ஊதா மற்றும் கருஞ்சிவப்பு நிறமாக இருந்தது. நீல நிறம் தெய்வீகத்தின் நிறம், ஊதா அரசு குடும்பத்தின் நிறம், ஏனென்றால் ஆண்டவர் ராஜாக்களின் ராஜா என்று நிரூபிக்கிறது. சிவப்பு பாவத்தின் நிறம். நகரும் கூடாரத்தில் குறிப்பிடப்பட்ட வண்ணங்கள் இவை. இப்போது ஆசிரியன் தனது ஆடைகளின் விளிம்பில் மாதுளை பழத்தை தொங்கவிட்டிருக்கிறான். அவற்றுக்குள் பக்கத்தில் தங்க மணிகள் உள்ளன. அது இப்படியாக இருந்தது அந்த டிசைன். ஒரு மணி, ஒரு மாதுளை பழம், ஒரு பழம், ஒரு மணி, அப்படியாக அந்த டிசைன் இருந்தது. இந்த டிசைன் என்னவாக இருக்க முடியும்? இது பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியின் கனி. இருவரும் இணக்கமாக வேலை செய்கிறார்கள். The gifts of the Holy Spirit and the fruits of the Holy Spirit work together in harmony. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதிக்கு போகும்போது எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது தேவன் மணியோசையை கேட்கிறார். அது அவருடைய நற்செய்தியின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். The good tidings, the happiness of God's proclamation. இப்போ நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியான செய்தி. ஒவ்வொரு குடும்பமும் நாம் தினமும் சரி ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம், ப்ரொக்ளைம் செய்து கொண்டிருக்கிறோம், அதை தியானிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். இப்படியாக நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆமென். And that is about the tips today. 29ஆம் அதிகாரம் நாளை பார்க்கலாம், டைம் இல்லை. So questions for today. What did the Lord, Jai Shri Vijay and family, sir, what did the Lord command Moses to ask the children of Israel to bring as an offering? Chapter 25 verse 3. பலியாக கொண்டு வரும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன பலியாக கொண்டு வர வேண்டும் என்று? Gold, silver and bronze, fine linen, blue, purple and red wool,
Yes, to bring it as an offering. Next question. From whom was the offering to be taken? காணிக்கை யாரிடம் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். 25ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம். Sons of Israel. Sons of Israel. The Israelites. இல்ல. Sons of Israel. Sons of Israel. But he says every man willing. இஸ்ரேல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு. தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் நீங்கள் எனக்காக காணிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள். Wholeheartedly, whoever gives, accept it, says the Lord. Next question. What was the purpose of the offering? 25:8. காணிக்கையின் நோக்கம் என்ன? 25ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம். The people must make a sacred tent for me so that I may live among them. Amen. To make a sanctuary. Next question was, why was he making a sanctuary? You answered, God wanted to dwell. ஆண்டவர் அங்கு இருக்கும்படியாக sanctuary பலிபீடம் கட்ட கூறுகிறார். Last question for the day. What was the significance of the continuous burning of the lamp? விளக்கு எரிந்து கொண்டிருந்ததெல்லாம் பலிபீடத்துல அது என்ன எதை காட்டுகிறது? வேர்ட் இல்ல. 25ஆம் அத்தியாயம் 37ஆம் வசனம். நீங்க சொந்த வார்த்தையில சொல்லுங்க. ஒளி என்ன நிரூபிக்கிறது? What does the burning of lamp signify even today? He never sleeps, so he's always awake. Yes, sign us, so we need to go ahead and give the due respect. God's everlasting presence. Correct. He never sleeps. Absolutely perfect. So ஆண்டவருடைய presence எப்பவுமே இருக்குது என்று அந்த ஒளி காண்பித்து கொண்டது. So amen. And the time up will close. Thank you so much. Thanks to this family and all the family for joining us tonight. Wishing you all a happy feast. Good night. God bless. Thank you. Thanks. Thank you.